வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலினின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்ததாக கூறியிருந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தனது பேச்சை திரும்பப் பெற்றுக் கொண்டுள்ளார். முதலில் தனது பேச்சுக்கு ஆதாரம் இருப்பதாக கூறிய அவர் பின்னர் தனது பேச்சு தவறு என தெரிவித்தார். எங்களுடைய தலைவருடைய குடும்பத்தை அவருடைய உறவினர் தான் அங்கே வழக்கு போட்டார் என்று இந்த பதிவு செய்திருக்கிறார்கள். அதை இந்த அவையிலிருந்து எடுக்க வேண்டும். ஆதாரமா சொல்றேன், இப்பயும் சொல்றேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். திடீர்னு சொல்லுகிறார் ஆதாரத்தை நான் உங்களோட பேசுகிறேன். எங்கள் தலைவருடைய உறவினர் யாரும் பதிவு செய்யவில்லை, ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்னார். சி வி சண்முகம் ஆதாரம் இருந்தால் இடம் காட்டுங்கள், ஆதாரம் இல்லை என்றால் அவைக்குழுந்து நான் நீக்கி விடுவேன். அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு, உண்மை. ஏனென்றால் அந்த வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன், அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்.